ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா எள்ளு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதையும் தனியாக ரோஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ள போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து எள்ளு பொடி ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து சாதம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா எள்ளு சாதம் ரெடி ஆயிரும்.